வாத்து கூட்டம் கூட்டமாகவும் போகும் பார்த்துருப்போம். நம்ம எந்த வாத்து கூட்டமாவது மௌனமா போய்தா? பேக் 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 பேக்னு எல்லாம் சவுண்டு கொடுத்து போகும். 40 போச்சுன்னா 40 கத்தும். நீங்க ஒரு சமயம் நாளைக்கு அந்த மாதிரி பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு கூட்டம் போச்சுன்னா கண்ணை முடிங்க, காதையா அப்படியே காதை கவனமா கேளுங்க. அத்தனை வாத்து ரிப்போர்ட் பண்ற மாதிரியே எங்கேயோ ஒரு குட்டைக்கு கூட்டு போனா அந்த குட்டையில தண்ணியும் இல்லை, அவ்வளவா சேரும் மதமாக இருக்குது, ஒரு மீன் கூட கிடைக்கல. எதுக்காக 1 மணி நேரமா அந்த குட்டையில நம்மள சுத்த வட்டான். இவன் தான் நம்ம வாத்து வளர்க்குறானா, வாத்து மடையன்னு சொல்லுவாங்களா, அது இவன் தான் போல இருக்குது அப்படின்னு அதுங்களே இன்னுமோ எல்லாம் கூட்டணியா சேர்ந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும். ஆனா கழுகு என்றைக்காவது குரல் கொடுத்து நாம் கேட்டிருக்கிறோமா? இல்லவே இல்லை. வானத்திலிருந்து மழை பொழிய ஆரம்பிக்கிறது என்றால் பறவைகள் எல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள கூட்டுக்கு போகும். ஆனால் கழுகு மட்டும்தான் எங்கே மழை ஆரம்பிக்கிறதோ அதற்கும் மேலான இடத்தில் பறந்து சென்று தன் பாதையை செப்பனிட்டுக் கொண்டு தன் பயணத்தை தொடரும் என்றால்